அப்ரெண்டிஸ்க்கு புக் சைஸ் வேற பெருசா போய்கிட்டே இருக்கேம்மா கப்பா. ஆமா, இந்த வாரம் வந்து என்னன்னா வந்து பிரியங்கா அக்கா கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்னு முடிவு பண்ணேன். எவனோ சம்மாட்டி அடிச்சிருக்கான் அவள. உடனே டக்குன்னு அடுத்த எபிசோட்ல சொல்லுங்க அக்கா அப்படின்றா. ஆஸ்கர் அவார்ட் வின்னர் பேசு. என்ன கேள்விகள் இருக்கோ கேளு. ஆங்கர் அவனா அப்படிதான் பேசணும். என்ன இப்படி பேசுறாங்க? சொல்லு, நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இல்ல, நான் வந்து என்னதான் வந்து அப்படி எல்லாம் சொன்னாலும் சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பாத்துருக்கேன். அப்புறம் நைட் ஒரு ப்ரோகிராம் பண்ணீங்களா, அது நல்லா இருக்குன்னு சொல்லு. என்ன வானா வானா ஏதோ நான் பண்ற மாதிரியும் சொல்லுமா. சொல்லு, சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் நைட் அந்த ஒரு டாக்டரோட ப்ரோகிராம் பண்ணீங்க. நான் தானே சொல்றேன், நீ ஏன் இது பண்ற? சொல்லு. பாரு டெய்லி உங்க ப்ரோகிராம் பாக்குறேன். அப்புறம் வந்து அந்த நைட் ஒரு டாக்டரோட உட்காந்து ஒரு ப்ரோகிராம் பண்ணீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அது மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க. அதெல்லாம் சொல்லு. இது மாக்கா பண்ணாதான் சொல்லி கொடுத்த மாதிரி போட்டுருங்க. ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கான் மாக்காப்பா. சொல்லுமா. இப்படி எல்லாம் மூக்கு அறுத்துருவேன் சொல்லிட்டேன். கேரி ஆன் வித் क्वेश्चंस. என்ன கேட்க வரீங்க? என்ன கேட்க வரேன்னா, இப்போ இது வந்து தெய்வீகமான ரவுண்டு. இந்த தெய்வீகமான ரவுண்ட்ல கண்டஸ்டன்ஸ் எப்படி தெய்வீகமா வரவேற்பீங்க? இது உங்களோட டாஸ்க். கல்புரத்தை கொளுத்தி வாயில போட்டுருவோம். மாக்காப்பா, இந்த மாதிரி ஒரு மூஞ்சிய நீ தெய்வீகமா எப்படி வர வைப்ப? இப்ப ஐயா வா சாமி, போ சாமி, உட்காரு சாமி அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இது தெய்வீகம் மாதிரியா இல்லையா? இல்லன்னா அக்கா மாதிரி சொல்லவா? ஐயா அம்மா சாமி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. பேச வைக்காத ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பேச வராத ஆளுங்க. லைக் சரத்தண்ணா, எங்க டீம் சரத்தண்ணா, அப்புறம் வந்து அந்த டீம் வந்து அப்பர்ணாக்கா, அப்புறம் வந்து விஜய் அண்ணா, இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. இவங்க எல்லாம் வந்து பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாயிலேயே ஒரே அடி. நைட் ஆனா மம்மனே வாய் மாதிரியே ஒரு மிதி. எல்லாம் பேசுவான். என்னடா பேச மாட்டேன்? பேசுவான் பாரு. இந்த ப்ரொடக்ஷன் மதிய சாப்பாடுக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம்? மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து மேபி ரசகுல்லா இல்லாட்டி குலாப் ஜாமுன். இது வந்து கண்டிப்பா வந்து இது மூணும் இருந்தே ஆகணும். இது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுறது. சாப்பாட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணுவாங்க கேளுங்க. அப்பனா ஆங்கர்னா நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அப்படினா அதுக்கு தான அவங்க ஆங்கரே ஆனது. அப்போ எங்களுக்கு தான் தயிர் சாதம் எல்லாம் போடுறாங்க. ஆமா, உங்களுக்கு வெறும் தயிர் சாதம் அப்பளம் தான் கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம். ஆங்கர்னா என்ன வேணா போடலாம். என்ன வேணா சாப்பிடலாம். இனிமேல் அதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க. சோ வந்து நான் இன்னைக்கு ஒரு சிங்கரா